Hello guys, I'm from Top Skill Academy. இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு எழுதுற ப்ரோக்ராம ஃபங்க்ஷனலாவோ இல்ல லாஜிக்கலாவோ ஆர்கனைஸ் பண்றதுக்கு இந்த ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் ஆகுது. இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டாபிக்ஸும் ஒவ்வொரு வீடியோஸா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ல கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கார் ரெடி பண்றாங்க அப்படின்னா எல்லா காருக்குமே காமனான ஸ்ட்ரக்சர் தான் இருக்க போகுது. ஸோ அந்த காமனான ஸ்ட்ரக்சரை ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க, ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்தந்த காருக்கு எது தேவையோ, இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இருக்க காருக்கு வந்து கலர் அண்ட் ஸ்பீட் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. செகண்ட் இருக்க காருக்கு எது வேரி ஆக போதோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ எவ்வளவு கார் ரெடி பண்ணாலுமே ஸ்ட்ரக்சர் எனக்கு ஒன்னாதான், அதாவது ப்ளூ பிரிண்ட் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க போறாங்க. சோ இந்த ப்ளூ பிரிண்டா இருக்கிறத கிளாஸ்னும் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும்ல ஒவ்வொரு காருக்குமே. எக்ஸாம்பிள் கலர், ஸ்பீட், சீட்ஸ், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதுக்கு ரெடி பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா இப்ப 3 கார் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மூணுத்துக்குமே நம்ம வந்து தனித்தனியா ஸ்ட்ரக்சர், இப்ப இந்த காரோட ஸ்ட்ரக்சர் இதான் இருக்க போகுது, இந்த காரோட ஸ்ட்ரக்சர் இதான் இருக்க போகுது, ஒவ்வொரு தடவையுமே ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்றதுக்கு பதிலா காமனான ப்ளூ பிரிண்ட கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்தந்த டாஸ்க் என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டா நமக்கு ப்ராசஸ் கம்மியாகும். அதனாலதான் இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இதை ப்ரோக்ராமிங்ல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றத பாக்கலாம். இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்கான பேசிக் ஸ்ட்ரக்சர். சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி பார்த்திருப்போம் அப்படின்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருப்போம், அதுல மெயின் மெத்தட வச்சு யூஸ் பண்ணிருப்போம். சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா செப்பரேட்டா கிளாஸ், அதாவது ப்ளூ பிரிண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராம ரன் பண்ண போறோம். சோ இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு பிளேஸோட நேம் அண்ட் நம்பர் இதை பிரிண்ட் பண்ண போறோம். சோ எல்லா பிளேஸ்மே என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதாச்சும் பிளேயரோட நேம், நம்பர். சோ பிளேயர் அண்ட் நம்பர் சேஞ்ச் ஆக நம்ம ஆப்ஜெக்ட வச்சு அவங்களோட நேமையும் நம்பரையும் சேஞ்ச் பண்ணிட்டே போலாம். அது எப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிட்டோம். அதுல ஸ்ட்ரிங், நேம், நம்பர்னு 2 ஆட்ரிபியூட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். தென் இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். சோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அதாவது மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத போன சீரீஸ்ல பார்த்திருக்கோம். தனியா நம்ம யூசர் ஒரு நேம் வச்சு மெத்தட கிரியேட் பண்றதுதான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். சோ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு உள்ளார நம்ம 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். என்னது அப்படின்னா பிளேயரோட நேமையும் நம்பரையும் பிரிண்ட் பண்ற மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கோம். சோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். சோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு வேல்யூஸ் எங்க கொடுக்குறோம் அப்படின்னா மெயின் மெத்தட்ல கொடுக்குறோம். சோ மெயின் மெத்தட்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோம். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு கார்ஸ்க்குமே என்ன பண்ணிருப்பாங்க, தனியா கலர், ஸ்பீட்ஸ் கொடுத்த மாதிரி இதுக்குமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு பிளேயருக்கும் நம்பருக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பிளேயர்ன்றது என்னது அப்படின்னா இந்த கிளாஸோட நேம், தென் ஆப்ஜெக்ட்க்கு நம்ம ஒரு நேம் வச்சுக்கலாம். இந்த P1ன்றது ஆப்ஜெக்டோட நேம் ஈக்குவல் டு நியூ பிளேயர்ன்றது கிளாஸோட நேம். சோ இதுக்கு உள்ளார P1ன்றது என்னது அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட்க்கு வச்ச நேம் டாட் நேம்ன்றது ஆட்ரிபியூட். இந்த நேம் இங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னா இங்க கிளாஸ்ல டிக்ளேர் பண்ணிருக்கோம். நேம் ஈக்குவல் டு வேல்யூஸை கொடுத்துடலாம். தென் அதே ஆப்ஜெக்டோட நேம் டாட் நம்பர்ன்றதுமே என்னது அப்படின்னா ஆட்ரிபியூட் ஈக்குவல் டு வேல்யூஸ். சோ P1 டாட் டிஸ்பிளே அப்படின்றத கால் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேனா என்னது அப்படின்னா இந்த மெத்தடோட நேம். சோ இந்த மெத்தட கால் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். சோ இப்படிதான் ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அந்த கிளாஸோட நேம் ஸ்பேஸ் அந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு நேம் அசியூம் பண்ணிப்போம். அந்த நேம் ஈக்குவல் டு நியூ பிளேயர். சோ இப்படி ஆப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிடுவோம். தென் ஆப்ஜெக்டுக்கான ஆட்ரிபியூட்டோட வேல்யூஸை இப்படிதான் மென்ஷன் பண்ணுவோம். அதாவது P1க்கான நேம், தென் P1க்கான நம்பர், இது கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேல்யூஸை கொடுத்துக்கலாம். சோ செகண்ட் பிளேயர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி பிளேயர் P2 ஈக்குவல் டு நியூ பிளேயர், இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா செகண்ட் பிளேயர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்ப செகண்ட் பிளேயருக்கு வேணும் அப்படின்னா கிளாஸோட நேம் பிளேயர் P2, இது ஆப்ஜெக்டோட நேம். ஸோ P2 ஈக்குவல் டு நியூ பிளேயர். இது செகண்டா என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ் கொடுக்கணும். P2 டாட் நேம். ஸோ P2 டாட் நேம் ஈக்குவல் டு இப்போ ஒரு பிளேயரோட நேம் கொடுக்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பிளேயருக்கான நம்பர் கொடுக்கணும். டாட் நம்பர் ஈக்குவல் டு இது ஸ்ட்ரிங் வேல்யூ இல்லை அப்படின்றதுனால நம்ம கோர்ஸ் போட வேணாம். ஸோ இன்டீஜர் வேல்யூ டிஸ்பிளே பண்ணிட்டு தென் மெத்தட கால் பண்ணா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா மெத்தட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கால் பண்ணல அப்படின்னா மெத்தட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம்னா
எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேயரோட டிஸ்பிளே ஆயிருக்கு, நெக்ஸ்ட் செகண்ட் பிளேயரோடதுமே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஆனா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 தடவை தான் கொடுத்துருக்கோம். ஆனா எனக்கு 4 டைம்ஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிட்டு வேல்யூஸ் என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட்ஸ்ல கொடுத்தோம்னா நமக்கு ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். ஸோ இதனால தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. For further course details, contact us.